ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு என்எஸ்எஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான 3 அப்டேட்ஸ், அதுவும் மார்ச்சுக்குள்ள வர அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு டெய்லி இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிரும். இப்போ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாசமுமே ரேஷன் கார்டுக்கான சிறப்பு முகாம்கள் நடந்துட்டு இருக்கும். இந்த மார்ச் மாசத்துக்கான சிறப்பு முகாம்கள் நாளையிலிருந்து நடக்குது. 8ஆம் தேதியிலிருந்து இந்த முகாம்கள் நடக்குது. அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த முகாம்கள் நடக்கிறதுக்கான ஆனர்ஸ் குடுத்துருந்துருக்காங்க. உங்களுக்கு ரேஷன் கார்டில ஏதாவது தகவல்கள் தேவைப்படுது, இல்ல நீங்க ரேஷன் கார்டில ஏதாவது அப்டேஷன்ஸ் பண்ணணும், மொபைல் நம்பர்லாம் மாத்தணும், குடும்ப உறுப்பினர்கள் சேர்க்கிறது பிரச்சனை இருக்கு, இல்ல பெயர் நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிற மாரி எந்த தகவல்களா இருந்தாலும் இந்த முகாம்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த முகாம்ல அப்ளை பண்ணுறதுக்கு சிறப்பாக ஒரு ரெஃபரன்ஸ் நம்பருமே கொடுப்பாங்க. அதனால் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சீக்கிரமாகவே ப்ராசஸும் ஆகிடும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த முகாம்களை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரேஷன் கார்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரேஷன் கார்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வயசானவங்களாம் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர்னால அங்கே போய் பொருட்கள் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் ஆன்லைனில் ஒரு புதிய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆத்தரைஸ்டு பர்சன், அதாவது பிரதிநிதி அப்படிங்கிறவங்கள நம்ம பொருட்களை வாங்குறதுக்கு நியமிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இந்த வீக் தான் எனேபிள் பண்ணியிருந்தாங்க. இதில் உங்களுக்கு யாராவது இப்போது பொருட்கள் வாங்க முடியாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த ப்ராக்ஸி பர்சன் யார் அப்படிங்கிறத நீங்களே ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. இதில் நீங்கள் யாரை அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறீங்களோ, உங்களுக்கு பதிலாக அங்கே போய் பொருட்கள் வாங்க போகிறாங்களோ அவங்களுடைய ஆதார், அவங்க ஆதார்லேயே இருக்கிற மாதிரி நேம்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். அவங்க இவங்களுக்கான உறவு முறை என்ன அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா தாலுகா ஆஃபீஸஸில் அவங்க அப்ளை பண்ண அப்ளிகேஷன்ஸை பார்த்துட்டு ரெஃபர் பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்த மாதங்கள்லேருந்து நீங்கள் பொருட்கள் வாங்குறதுக்கு இந்த பிரதிநிதி அப்படிங்கிற ஆப்ஷன் யார் இருக்காங்களோ அவங்க போயிட்டு பொருட்களை வாங்கிக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் தெரியாமல் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரேஷன் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரையுமே கேஒய்சி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப நாட்களாக சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா ரேஷன் கடைகள்லையுமே கூட இந்த ஆப்ஷன்ஸை வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சு அவங்கள கேஒய்சி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் அதற்கான டெட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 31 அப்படிங்கிறத இப்போ சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே டேட்ஸ் கொடுத்ததில் இப்போ மார்ச் 31 தான் கடைசியாக இருக்கும் அப்படிங்கிறத அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க. அதனால் உங்களுடைய ரேஷன் கார்டில் உங்களுடைய பெயர்கள் மற்றும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே கேஒய்சி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத ஒன் டைம் வெரிஃபிகேஷன் கூட பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்படி பண்ணாமல் இருந்தாலும் ரேஷன் கடைகளில் இருந்தே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு கூட கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத இன்டிமேஷன் கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த 3 தகவல்களும் ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.